அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள். இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக அரங்கில் நடந்ததான குறிப்பிடப்பட்ட ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு அவசியம் என்று எண்ணுகிறேன். தெரிந்து கொள்வதற்கு இது மிகவும் உதவும் என்றும் நம்புகிறேன். வாங்க கூட நம்ம அந்த செய்திகளை பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் மிக நீளமான ஒரு மேம்பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த மேம்பாலத்துக்கு ஒரு நாடறிந்த ஒரு ஃபேமஸ் விஞ்ஞானி, ஒரு ரிசர்ச் ஸ்காலர் மற்றும் ஒரு சயின்டிஸ்ட் ஜிடி நாயுடு அவருடைய பெயரை இந்த மேம்பாலத்திற்கு சூட்டி இன்னைக்கு அதனுடைய திறப்பு விழா கோயம்புத்தூரில் விமரிசையாக நடைபெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டிலேயே நீண்ட நெடிய பாலமாக அறியப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10.1 கிலோமீட்டர் நீளம் அளவிற்கு இந்த மேம்பாலமானது அமைந்திருக்கிறது. இது அவினாஷி சாலையில் இருக்கிறது. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவினாஷி சாலை ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு சாலையாக கோயம்புத்தூரில் கருதப்படுகிறது. இந்த அவினாஷி சாலைங்கிறது நிறைய பைபாஸ் ரோட்ஸ், இந்த தொழில்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நிறைய லாஜிஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறதான ஒரு ரோடு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சாலைகள் முழுவதுமாகவே கார்ப்பரேட் கம்பெனிஸ், தொழிற்சாலைகள், நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் அமைந்திருக்கிறதுனால இந்த ரோட்டில் பயணம் செய்வது ஒரு கடினமான ஒன்று. நிறைய டிராஃபிக் இருக்கும், போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கிறதான இந்த ரோடு. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 to 50 மினிட்ஸ் ஆகும். பட் இந்த மேம்பால திறப்பிற்கு பிறகு அந்த லாஜிஸ்டிக்ஸ் பர்பஸ்க்காக, இந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மேம்பாலமானது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. முன்னாடி 45 நிமிடங்கள் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட் போகிறவங்க இனி இந்த மேம்பாலத்தை யூஸ் பண்ணி 10 நிமிடங்களில் ஏர்போர்ட் சென்றடையலாம். இது ஒரு தனிச்சிறப்பு மிகுந்ததான ஒரு மேம்பாலமாகும். ஸோ இந்த மேம்பாலத்திற்கு சூட்டப்பட்டிருக்கிறதான இந்த ஜிடி நாயுடு அவருடைய பெயர் ஒரு விவாதத்தை கிளப்பியிருந்தாலும், அந்த நாயுடுங்கிறது ஒரு சாதியின் அடிப்படையிலான ஒரு பெயர் என்பதால் விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தைரியமாக அந்த மேம்பாலத்திற்கு சூட்டியிருக்கிறார். ஏன்னா அந்த பர்சனோட ப்ரொஃபைலை வச்சு அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறனால, ஒரு அறிவு மேதையாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த பெயரை வைத்து சிறப்பு செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். இது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாகும். அடுத்ததாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழகத்தின் தலைவராக இருந்ததான ஆம்ஸ்ட்ராங் என்கிறதான ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். ஸோ இவருடைய கொலை ஒரு அரசியல் பழிவாங்கும் கொலையாக தமிழ்நாட்டில் மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. யாருமே நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கேஸை ரீசெண்டாக சிபிஐ வசமாக ஒப்படைப்பதற்கு தமிழக அரசை கோர்ட் பணித்தது. ஸோ அதன்படி சிபிஐ இப்போது இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த கேஸில் A1 அக்யூஸ்டாக அறியப்படுகிறதான நாகேந்திரன் என்பவர் இன்னைக்கு கல்லீரல் நோய் பாதிப்பு காரணமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே சிகிச்சை பெற்று வந்தார். இன்னைக்கு திடீரென்று அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அடுத்ததாக எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கரூரில் வச்சு நடந்ததான தாவேகா கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டதான அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானார்கள். ஸோ இன்றைக்கி வரைக்கும் விஜயோ தாவேகாவிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்களோ பாதிக்கப்பட்டவர்களை, உயிரிழந்த குடும்பங்களை இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கவில்லை. ஸோ இதை முன்னிட்டு தாவேகா தரப்பிலிருந்து போலீஸ்க்கு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு கடிதம், இமெயில் மூலமாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து அவர்களுக்குரியதான அந்த நிவாரணத் தொகையை தாவேகா சார்பில் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அனுமதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு வேண்டுதல் அந்த இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ இதை முன்னிட்டு இப்போது விஜய் அங்கே போவதற்கு என்ன நடைமுறைகளை ஏற்படுத்தலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தாவேகாவிற்கு போலீஸ் தரப்பிலிருந்து அளித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் உறுதியான தகவல்கள் எதுவும் வரவில்லை. அது வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் அதை பற்றி. அது மட்டும் இல்லை, பிஜேபியோட தற்போதைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல பேசும்பொழுது, கரூருக்கு விஜய் சென்றார்னா அங்கே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால தான் அவர் அங்கே போயிருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு 'ஒரு நையாண்டி கலந்த தொனியில் அவர் பேசியிருக்கிறார். அதற்கு
பதிலடியாகவோ என்னவோ தெரியல, கரூரை சேர்ந்ததான தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி பேசும்பொழுது, கரூர் மக்கள் அன்பானவர்கள், விஜய் எப்போது வேண்டுமானாலும் கரூருக்கு பாதுகாப்பாக வந்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது ஏதோ அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு ரிப்ளை அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அறியப்படுகிறவரும் கூட. ஸோ இன்னைக்கு அதிமுக சார்பில் நடந்ததான ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சார கூட்டத்தில் திடீர்னு ஒரு சில இடங்களில் தாவேகா கொடிகளை யாரோ உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். ஸோ அதை பார்த்து எடப்பாடி அவர்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, ரொம்ப பரவசமாகி அதை பார்த்து தமிழகத்திலே ஸ்டாலின் நினைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. அப்படியெல்லாம் இல்லை, ஸ்டாலின் வச்சிருக்கிறதான கூட்டணி ஒரு வெற்று கூட்டணி, அதிமுக தலைமையிலே வருகிறது தான் ஒரு மெகா வலிமையான கூட்டணி அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்த ஏடிஎம்கே நிர்வாகிகளே, தொண்டர்களே அதை பார்த்து வயிறு முட்டை மூக்கு முட்டை சிரிச்சிருக்காங்க. கூடவே அவங்க டென்ஷன் ஆகியிருக்காங்க. என்னடா ஒரு தாவேக்கா கொடியை பார்த்து ஒரு மனுஷன் இப்படியா பேசுறது? ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் வரல, தேர்தல் அறிவிக்கலை, எதுவுமே முடிவாகாத பொழுதும் கூட ஒரு மனுஷன் இவ்வளோ நம்பிக்கையாக ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொன்னால் மக்கள் என்ன நினைப்பார்கள் ஏடிஎம்கே பற்றி அப்படின்னு ஒரு சில நிர்வாகிகளும் தொண்டர்களும் புலம்ப தொடங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் ஒரு பெரிய மோதல்கள் போராக நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அடிக்கடி அந்த ஹமாஸ் இருக்கிறதான அந்த காசா ரீஜனில் குண்டு மழை பொழிந்து அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஹமாஸும் அங்கே இருக்கிறதான இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளாக அந்த மக்களை பிடித்து வைத்துக்கொண்டு நிறைய நெகோசியேஷன்ஸ், நிறைய தீவிரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். ஸோ ஹமாஸ் என்பவர்கள் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்களாக உலக அரங்கில் கருதப்படுபவர்கள். ஸோ இவர்கள் ஆயுதம் தாங்கி போர்களை நடத்துகிறார்கள், போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக. ஸோ இஸ்ரேலும் ஒரு நாடாக இவர்களுடைய அச்சுறுத்தல்களை அடக்கும் விதமாக பல விதங்களில் தங்களுடைய போர்களை, தங்களுடைய தாக்குதல்களை பதிலடியாக நடத்தி வருகிறது. ஸோ இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ கடந்த ஒரு வருஷமாகவே ஆஃப்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ், திரு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்டாக பதவியேற்ற பிறகு இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடக்கிறதான போரை சம்ஹவ் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட பல திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார். பல கட்டங்களில் ஹமாஸுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும், இந்த நாட்களில் அவங்க விடுவிக்கலைன்னா ஸோ தே வில் see a different phase of Trump and US. ஸோ அந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. அதே மாதிரி குண்டு மலைகளையும் காசா மேலே பொழிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பிணை கைதிகளை அந்த ஹமாஸ் இயக்கமானது இன்னைக்கு வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஸோ கடந்த ஒரு சில நாட்களாக இஸ்ரேலானது தீவிரமான தாக்குதலை காசா மேலே நடத்தி வந்தது. ஸோ இதற்கு பல நாடுகளும் எதிர்ப்புகளையும் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்து வந்தார்கள். ஸோ இன்னைக்கு இப்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவுடைய அதிபர், எடுத்த அந்த சீரிய முயற்சியின் நிமித்தம் ஜோர்டனில், அதே மாதிரி நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ் மூலமாக நடத்தப்பட்டதான அந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸும் இஸ்ரேலும் ஒரு பீஸ் பிளான், ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் அதில் சைன் போடுவதற்கு, அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹாஸ்டேஜஸ், பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறதான மக்களை விடுவிப்பதற்கும் விடுதலை செய்வதற்கும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஸோ இது உலக அரங்கில் மிகவும் ஒரு அமைதிக்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு செய்தியாக இன்றைக்கு இது வந்திருக்கிறது. உலக அரங்கில் நிறைய நாட்டோட பிரஜைகள் மற்றும் மக்கள் அமெரிக்காவோட இந்த செயலையும் இஸ்ரேலோட இந்த செயலையும் பாராட்டுகிறார்கள். ஸோ இந்த தாக்குதலை வச்சு தமிழ்நாட்டோட சிஎமாக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, இந்திய அரசானது உலக அரங்கில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், காசா மேலே நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த இனப்படுகொலைகளை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணியில் ஒரு நிகழ்வில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செய்தி, நேற்றைக்கு கோயம்புத்தூரில் கொடிசியா அரங்கத்தில் தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் சமிட், டிஎன் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி இந்த சப்மிட்டானது தொடங்கி நடைபெறுகிறது. இதை நேற்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைத்து
அதிலே உரையாற்றியிருக்கிறார். இதில் பல தகவல்களை, பல திட்டங்களை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது 2 நாட்கள் இது நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக பிஸ்னஸ் பீப்புள், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்பதற்கு ரெக்கமெண்ட் செய்யப்படுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி MBA படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் ஒரு முதலீடுகளை செய்யும் பொழுது, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்க அந்த ஒரு ஸ்டேஜில், அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃப்ரேம் பண்ணுறதான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்டதான நிகழ்வுகளை அவர்கள் நேரில் சென்று பார்வையிடும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதற்காக அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி நியூ ஸ்டார்ட் அப்ஸ், புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் கூட இந்த ஸ்டார்ட் அப் சப்மிட்டில் கலந்து கொண்டு நீங்கள் அங்கே நடக்கிறதான நிகழ்வுகளை பார்த்து ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நிச்சயமாக இது உங்களுடைய நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிக்கு இது அடித்தளமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றும் ஒரு வீடியோ மூலமாக நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.